பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, வருங்கால நீதிபதிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய Proletariat Pleaders குரூப்பின் வாயிலாக 300 நாட்கள் கடந்து சட்டம் சார்ந்த வகுப்புகளை அனுதினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரலும், அதேபோல் மாலை வேளையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரலும் சிறப்பு வகுப்புகள் சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக எடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு ஹார்ட் பீட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆர்டர் 21 எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் என்ற தலைப்பின் அடிப்படையில் வகுப்பு எடுக்க வருகை புரிந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும், ஜுடிஷியல் அகாடமியில் வகுப்பு எடுக்கக்கூடியவரும், பல நீதிபதிகளை உருவாக்கிய பெருமைக்குரியவரும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் பெருமைக்குரிய மூத்த வழக்கறிஞரும் மீனாட்சி சுந்தரம் சார் அவர்களை நம் குழுவின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். வெற்றி அடைய கடைசியாக ஓடுகிறேன் என்பதற்காக வருத்தம் இல்லை, இன்னும் நின்று விடாமல் ஓடுகிறேன் என்பதே பெருமை. ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும், ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை தரும். அந்த வகையில் இன்றைய வகுப்பு நம்மிடையே மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நன்றி. வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். Thank you, my dear friend. Good evening to one and all. Again, very happy to meet you all again in a very good evening. எல்லாரும் பரபரப்பா நாளைக்கு பரீட்சைன்னு படிச்சுட்டு இருக்கிற வேலையில நேச்சர் ஹேஸ் ஹெல்ப் யூ டு ஹாவ் another 1 week இல்லைங்களா? ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க பரீட்சைய. இந்த நேரத்துலதான் பிரதர் கான்டாக்டட் மீ அண்ட் கேவ் மீ திஸ் அசைன்மெண்ட் டு have a discussion. I will not say it is a class, have a discussion on the topic of execution. ஒத்துக்கிட்டேன். And with 2 caveats I am starting this topic. கொடுத்தது execution in CPC. It is a vast topic. அந்த பெருங்கடலை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கடக்க முடியாது. Therefore I make it in this way. Today the class will be on your examination point of view. It will not be in an order, but உங்களுக்கு scope of execution and the principles சொல்லிட்டு I will give you the important area in which you will get questions in the forthcoming examinations. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிப்போம். செகண்ட் பாயிண்ட், இந்த எக்ஸிகியூஷன்ங்கிறதுக்கு ஒரு பெரிய இந்த டாபிக்னாலே ஆர்டர் 21 எக்ஸிகியூஷன்னாலே there is a impression, first time impression with everyone that சார் எக்ஸிகியூஷன் அது ஒரு ட்ரை சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக் இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் இட் இஸ் நாட் ட்ரூ அசெட். ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியே பார்க்க தான் அப்படி இருக்கும், உள்ள இருக்கிற ஒவ்வொரு சுளையும் மிக 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 தித்திப்பாக இனிப்பானது. Therefore I will take you to the provisions which you will enjoy even by reading. Therefore இன்னைக்கு கிளாஸுக்கு, இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸுக்கு தயவு செய்து எல்லாரும், எல்லா லிசனர்ஸும், இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸும் ப்ளீஸ் ஹாவ் 1 CPC with in your hands, either digital or a hard copy, because this is a subject which you cannot listen or you cannot have a discussion without the barrack. CPC ப்ரொவிஷன்ஸை பார்க்காம ரீட் பண்ணாம எக்ஸிகியூஷனை எவ்வளவு கேட்டாலும் அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு அந்நியமான ஒரு விஷயமா தான் தோணும். இஃப் யூ ஹாவ் த புக் வித் யூ, இஃப் யூ ரீட் while you are having discussion in this session, it will be very 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 interesting and you will not even forget a word in that provision. Therefore இந்த ஒரு வேண்டுதலோட ரெக்வெஸ்டோட I start this class. Please have CPC in your hands. Now let us go into the topic of the day, execution in CPC. முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸிகியூஷன் இன் CPC அப்படின்னாலே சார் டிகிரி கூட கஷ்டப்பட்டு வாங்கிடலாம். சிஆர்பியில் ஒரு டைரக்ஷன் வாங்கி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு இப்போ ஏற்கனவே இப்போ ட்ரையல் கோர்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித் தி டார்கெட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் கேசஸ் எப்படியாவது நாங்கள் வாங்கிடுறோம் சார். அண்ட் தேர்ஆஃப்டர் இட் பிகம்ஸ் தி கிரேட் டிஃபிகல்டி டு கெட் இட் எக்ஸிக்யூட்டட். தேர்ஃபோர் எக்ஸிக்யூஷன்ங்கிற ஒரு பகுதியை கேட்டாலே we are scared of hearing execution அப்படிங்கிற ஒரு
ஒரு இது மோஸ்ட் பர்டிகுலர்லி ஜூனியர் அட்வொகேட்ஸ் இது ஏதோ எக்ஸிகியூஷன்ங்கிறாங்க. வாட் இஸ் தட்? அந்த கோர்ட்டுக்கு சீனியர் போக மாட்டேங்கிறாரு, ஒரு குமாஸ்தாவை அனுப்பி வைக்கிறாரு, வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டிகிரி வாங்கினவர் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னாரு, கடைசியில் அவருக்கு அந்த டிகிரியினுடைய ஃப்ரூட்ஸ் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சூழல் நம்மளை சுத்தி இருக்கும். மோர் பர்டிகுலர்லி தி யங் அட்வொகேட்ஸ் ஃப்ரம் தி ட்ரையல் கோர்ட். தி எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு எப்படி ஒதுக்குவாங்கன்னா, அட்வொகேட் ஆஃபீஸ்ல ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா வாய்தாக்கும் குமாஸ்தாவா அனுப்புவாங்க. காலிங் ஒர்க்ஸ்க்கு எல்லாம் மித்த கோர்ட்டுக்கு தான் நம்ம அட்வொகேட்ஸ் அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேட்டா அது இபி காலிங் கோர்ட் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல டெய்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழல், பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பட் இது இப்பந்தானா? வெதர் தி சிவில் கோர்ட்ஸ் ஆர் லைக் திஸ் ஒன்லி நவ் ஆர் இது வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அப்சர்வேஷன் மேட் பை அ பிரிவி கவுன்சில் இன் தி இயர் 1871. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இது 150 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்ல அப்சர்வ் பண்ணப்பட்ட ஒரு வாசகம். இது என்ன சொல்றாங்கன்னா, the real difficulty of an litigant in India begin only when he obtained the degree. I will repeat it again. The real difficulty of a litigant in India begin when he has obtained the degree. Therefore 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. That is, after obtaining the degree தான் there is a real contest that to get a fruit of a degree. But ஏன் இந்த process of undergoing several steps in the process of executing a degree அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புரிதல் நமக்கு எப்படி வேணும்னா, சிவில் கோர்ட்ல நம்ம வாங்கக்கூடிய டிகிரிஸ் எல்லாமே டிகிரியின் பெர்சோனா. அதாவது ஏங்கிறவர் பிங்கிற நபர் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்குல அந்த சொத்தை பொறுத்து பிக்கு எதிராக தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி உள்ளார். இதுதான் சிவில் கோர்ட் டிகிரி. அந்த சூட்டுல அவருக்கு வந்து அந்த வழக்குல அவருக்கு ரைட்டை நிலைநாட்டிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் பிஐ தவிர மித்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு எதிராகவும் அந்த ரைட்டை டிக்ளேர் பண்ணி வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு தவறான புரிதல். Therefore, the civil court degrees are not judgment in rem. These are all judgment and degree in persona. அப்படின்னா எப்படி சார்? அதனாலதான் when it come to an execution, there will be some third parties who will be affected, and there will be some relatives to this A and B will be affected, and even the government may affected by a degree obtained by A and B individual in a civil court. In such circumstances, execution draft பண்ணும்போது ஆர்டர் 21ல 108 ரூல்ஸ் they had 108 ரூல்ஸ் டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அடிக்கடி என்னுடைய ஜூனியர்ஸ்ட் சொல்லுவேன், திஸ் ஆர்டர் 21 ரூல்ஸ் ஆர் சம்திங் லைக் ராமஜெயம். நீங்க எப்படி ஸ்ரீராமஜெயம் எழுதுவீங்களோ அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூல்லையும் தினம் தினம் படிக்கும் போது யூ வில் கெட் a new enlightenment of knowledge. And if you read for at least thrice a day ஒவ்வொரு ப்ரொவிஷனையும், ஒரு ப்ரொவிஷன்ஸ்ல நம்ம கேஸ் வருதுன்னா அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம வந்து அனுபவத்துல ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ரீட் பண்ணீங்கன்னா you will get a different enlightenment. This is the very unique nature of Order 21. அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான, I can say it is the heartbeat of CPC, and it covers every situation. ஒரு ப்ராப்ளம்க்கு என்னென்ன சிச்சுவேஷன் சிக்கல்கள் வர முடியுமோ அத்தனை சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதுதான் திஸ் ரூல்ஸ். அஃப்கோர்ஸ் இன் திஸ் டிஜிட்டல் வேர்ல்ட் இட் நீட்ஸ் சம் அப்டேஷன், பட் டெஃபினெட்லி ஐ வில் நாட் சே தட் இட் இஸ் நாட் தி ப்ரொவிஷன் அவுடேட்டட் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இதை நம்ம வந்து ஒரு துளி கூட நம்ம நினைத்து பார்க்க முடியாது. ஏன்னா you can see that these provisions of law are applicable even today, and it was
it was meeting out every situations we are facing it today in the process of execution. சரி, எப்போதும் நம்ம சிபிசி கிளாஸ்ல சொல்ற மாதிரி ஆர்டர்ஸ், ரூல்ஸ் ஆர் ஹேவிங் ரூட்ஸ் இன் their செக்ஷன்ஸ். அப்படிங்கும்போது ஆர்டர் 21க்கு உண்டான the whole execution process is explained in order 21. This order 21க்கு root sections என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா சிபிசில you can come to part 2, which is having the heading of execution. This part starts from section 36 to 74. 36-74ல சொல்லப்படக்கூடிய the mode of executions and how the degree, different types of degree can be executed, and what are all the process of execution was procedurally explained in order 21, this 108 rules. Therefore, the root section is part 2, section 36 to 74. இது முதல் புரிதல். Second, in the execution proceedings, what is generally mean by execution proceedings? If you see that the literal meaning of execution is implementation or enforcement. Any order or a degree under CPC which is capable of execution, which is capable of enforced, can அதனுடைய literal meaning தான் execution of degrees and orders. Then how this execution application can be made before a court, competent court, for executing a different types of degrees. அதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய section 51. Let us take section 51. அதுலதான் mode of execution என்னெல்லாம் இருக்கு, what are all the types of executions available for executing a degree அப்படி நீங்க பாத்தீங்கன்னா you can, it has a different A, B, C, D, E வரைக்கும் இருக்குது. First, it says by delivery of any property specifically degree. Therefore, recovery of possession and if there is a mandatory injunction to vacate and hand over the vacant possession, இதே மாதிரியான delivery of degrees, delivery of property can be exposed. And in the examination point of view, the next B class, if you look into subsection B, any execution can be done by attachment and sale or by sale without attachment of any property. This is very important. When in the section 51 subclass B, if you read order 21, rule 22, rule 11 நீங்க கையில வச்சு நீங்க கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா section 51 along with order 21 rule 11 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா any degree the mode of executionல attachment பண்ணி execute பண்ணலாம், attachment and sale execute பண்ணலாம், by a sale without attachment of property. So this is examination point of view. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா, ஒரு கோர்ட் சேல் பண்ணணும் ஒரு ப்ராப்பர்ட்டியை, கோர்ட் ஆக்ஷன்ல ஒரு சேல் நடக்கணும் அப்படின்னாலே அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் பண்ணியிருந்தா தான் அதை சேலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் நமக்கு இருந்திருக்கலாம். பட் தட் இஸ் ஆல்சோ பார்ஷியலி கரெக்ட். பட் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமலையும் கோர்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கொண்டு வரலாம். That is also one mode of executing this degree. Therefore, 51 specifically says by attachment and sale or by sale without attachment of any property. If you read this along with order 21 rule 11, it says by attachment or attachment and sale or by sale without attachment. Therefore, this is the first point I am presenting before you in view of examination. Second, by arrest and detention in a civil prison and by appointing a receiver
or in such other manner as the nature of relief granted may occur. These are all the mode of executing a different types of degrees granted by the competent civil code. So next provision section, what is more important in the examination point of view is section 64 and section 65. அதற்கு முன்னாடி, this may also come in your mains examination. What are all the provision which deals with the arrest and detention of women? அப்படின்னு பாத்தீங்கன்னா section 56, if it is a degree for money, you cannot arrest and keep a woman in a civil prison. That is a prohibition of arrest or detention of a woman in execution of a degree for money. So if it is a nature of a degree is for a degree for recovery of money, and the mode of execution நீங்க தேர்ந்தெடுத்தது it is by an arrest and detention இருந்தா, you cannot arrest a judgment debtor women in a civil prison for execution of a degree for money. This is also one of the point to be considered in examination point of view. Next, section 64. நீங்க section 64 க்கு வந்தீங்கன்னா, it specifically deals with private alienations of property after attachment to be void. இதை நம்ம ரொம்ப ரொம்ப கூர்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷனும் கூட. First I will read that section 64, then I will explain what are all the private alienations to be void after an order of attachment. Then I will explain to you, we can have a discussion on the point how the attachment can be made. Attachmentல உங்களுக்கு தெரியும், பெண்டிங் சூட்ல அட்டாச் பண்றது attachment before judgment. After a degree, it is an attachment in the process of execution. So we will deal with these three provisions and we will discuss section 64 and 65. ஏன் நான் சொல்றேன்னா, completely this attachment and sale was covered in these three point of view. அதாவது இந்த attachment எதற்கு தேவை, attachment இருந்தாதான் ஒரு ப்ராப்பர்ட்டியை கோர்ட் ஆக்ஷன் கொண்டு வர முடியுமா, அட்டாச்மெண்ட் ஆனா அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரைவேட் ஏலினேஷன்ஸ் எல்லாம் செக்ஷன் 64ல வாய்டா கம்ப்ளீட்டா, அதுக்கப்புறம் how an attachment can be made, what is the difference of an attachment before judgment and an attachment in the process of execution. This is a more important area, even it will be more important in the examination point of view. இப்போ நம்ம எடுத்துக்கிற செக்ஷன் private alienation of a property after attachment to be void. First இந்த செக்ஷனை நான் வாசிக்கிறேன். Where an attachment has been made, any private transfer or delivery of the property attached or of any interest therein, and any payment to the judgment debtor of any debt, dividend or other monies contrary to such attachment, இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய வார்த்தைகள், shall be void as against all claims enforceable under the attachment. Therefore voidங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தும் போது shall be void as against all claims enforceable under the attachment. இப்படிதான் என்னது சார், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா, ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஏலினேஷன் நடக்குது. ஏலினேஷன் நடக்கும்போது you cannot say that alienation is void ab initio to the entire world. இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா, யுவர் டைட்டில் இஸ் டிஃபெக்டிவ், யுவர் டைட்டில் இஸ் void as against all claims to be there under that attachment. அதாவது டிகிரி ஹோல்டர் அவருடைய டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்காக செய்யப்பட்ட கோர்ட் அட்டாச்மெண்டின் கீழ் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நலன்களுக்கும் எதிராக இந்த பிரைவேட் ஏலினேஷன் இஸ் வாய்ட்.
But my title is void as against all the entire world அப்படின்னு கேட்டீங்கன்னா that is not the intention of section 64. அதனாலதான் செக்ஷன் 64 நம்ம படிக்கும்போது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாங்க, இவருக்கு டைட்டிலே இல்லை சார், ஹீஸ் டைட்டில் இஸ் வாய்ட் ஆஸ் அகென்ஸ்ட் தி என்டையர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. தட் இஸ் ராங். செக்ஷன் 64ல தி டெயில் பார்ட் ஆஃப் தி செக்ஷன், முடிவா இருக்கக்கூடிய இந்த 6 வார்த்தைகள் ஷால் பி வாய்ட் ஆஸ் அகென்ஸ்ட் ஆல் கிளைம்ஸ் என்ஃபோர்ஸபிள் அண்டர் தி அட்டாச்மெண்ட். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன கிளைம்ஸ்லாம் அந்த டிகிரி ஹோல்டருக்கோ இல்லாட்டா அந்த அசைனி ஆஃப் தி டிகிரி ஹோல்டருக்கோ இருக்குதோ அதை பொறுத்த மட்டில் the private alienation shall be void. Next, nothing in this section shall apply to any private transfer or delivery of the property attached or of any interest therein made in pursuance of any contract for such transfer or delivery entered into and registered before the attachment. And there is an explanation for the purpose of this section. Claims enforceable under an attachment includes claims for ratable distribution of assets. In the section 64, அதாவது நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரியே இந்த explanation clause make the emphasize what are all the claims enforceable under that attachment. And the subsection 2, அது நீங்க பாத்தீங்கன்னா it is a newly introduced section by way of an amendment. எதற்கு அது கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் there is an attachment, always there is a claim even by the judgment debtor to the effect that there is a sale deed executed after the date of attachment. ஒரு அட்டாச்மெண்ட் டிகிரி நாங்க வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏங்கிறவர் பிங்கிற நபர் மீது ஒரு டிகிரியை வாங்கிட்டு எக்ஸிகியூஷனுக்கு போறாரு. எக்ஸிகியூஷன்ல அவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அந்த அட்டாச்மெண்ட்ல வாங்கின ஒரு தேதி, அந்த தேதிக்கு அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபியூட்டைல் பண்றதுக்காக, ஃப்ரஸ்ட்ரேட் பண்றதுக்காக ஒரு தியரி அடிக்கடி உண்டாக்கப்பட்டுச்சு. அதை பொறுத்து இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதனுடைய இல்லஸ்ட்ரேஷனை சொல்றேன். என்ன செய்வாங்கன்னா, அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் தான் ஒரு சேல் டீடை பதிவாங்க. பதிஞ்சிட்டு ஒரு உறவினர்களோ ஒரு நெருங்கிய நபரோ ஒருத்தரோட பதிஞ்சிட்டு அதை என்ன செய்வாங்க, அதுல இட் இஸ் a sale registered in pursuance of an unregistered sale agreement executed before the date of agreement, date of attachment. அட்டாச்மெண்ட் தேதிக்கு இன்னைக்குதான் ஒரு அட்டாச்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 1/12/2023 இன்னைக்கு அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா என்ன செய்வாங்க, நாளைக்கோ ஒரு வாரத்திலேயோ ஒரு சேலை பதிவாங்க. அந்த சேல்ல ஒரு ரிசைட்டில்ஸை கொண்டு வருவாங்க. என்னன்னா, திஸ் இஸ் a sale which was registered in pursuance to a prior unregistered sale agreement before the date of attachment. 1/12/2023 ஆன அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் இருந்ததாகவும், அதை தொடர்ந்துதான் அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் இந்த சேல் எக்ஸிக்யூட் பண்ணதாகவும், ரிஜிஸ்டர்ட் சேல் எக்ஸிக்யூட் பண்ணதாகவும், அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுங்கிற ஸ்டாண்ட் பரவலாக பிராக்டிக்கலாக எடுக்கப்பட்டு பல அட்டாச்மெண்ட் ஆர்டர்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுச்சு. அந்த டயத்துல திஸ் அமெண்ட்மெண்ட் வாஸ் introduced. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, it has not only be entered into and it must be registered before the attachment. Therefore, இப்போ நீங்க போய் prior-ஆ, even now the agreement, sale agreement is mandatory have to be registered under the amendment of section 17 to the Registration Act. But in even now, you cannot say that this is a sale in pursuance of some anterior unregistered understanding or memorandum or any agreement between these parties before the date of attachment. அப்படிங்கிற ஒரு ப்ளீயை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் the word not only entered into but registered before the attachment அப்படிங்கிற வார்த்தையோடு இந்த subsection 2 introduce ஆச்சு. Therefore 64 பொறுத்த மட்டும் we must understand two things.
The private alienations made after the date of attachment is void only as far as all claims made are enforceable under the attachment. And second thing, there cannot be any private alienation on the basis of an unregistered agreement before the date of attachment. Any alienations or any transaction, if it is before the date of attachment, if you are going to say that something happened to this property before the date of attachment, then it has to be shown that it is a registered instrument. This is the main thing under section 64. Next, சொன்ன மாதிரி how the mode of making attachment before judgment na enna, attachment during the process of execution na enna. So execution process la இருக்கக்கூடிய attachment are dealt in sections attachment are dealt in section 60 to 64, and the attachment before judgment நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு கம்பேரிட்டிவா இந்த மோட் ஆஃப் மேக்கிங் ஆஃப் அட்டாச்மெண்ட் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 54 55 56 57 58 59 அப் டு 59 ரூல் 54 இருந்து 59 வரைக்கும் இந்த மோட் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இன் தி எக்ஸிகியூஷன் அண்ட் அண்டர் ஆர்டர் 38 அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் கம்பேரிட்டிவா படிச்சீங்கன்னா very easy to understand what is the difference in these two types of attachment and what will be the comparative study to study the mode of attachment and how it can be executed. So நீங்க attachment before judgment ங்கிறது order 38 ல இருக்குது. And why this judgment, this process called attachment before judgment is necessary before getting a judgment? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரிதல் என்னன்னா, ஒரு வாதி வழக்கு தாக்கல் பண்ண வராரு, அவர் வழக்குல ஜெயிச்ச பிறகு அவர் வாங்கின டிகிரிய எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அவரு எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல அட்டாச்மெண்ட் கேட்கறது, சேல் கேட்கறது, தீஸ் ஆர் ஆல் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்படி ஒரு தீர்ப்பு அவரால் வாங்க முடியுமா இல்லாட்ட வாங்குவாரா என்பதற்கு முன்னாடியே ஒரு அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு provisions of law under order 38 இருக்கு. Why this is possible na? This is mainly there to make the property available if the plaintiff succeeds in the suit. ஏன்னா ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுதே அந்த பிரதிவாதி முன்னேற்பாடாக இதில் அவர் ஜெயிச்சால் கூட அவருக்கு அந்த பலன் கிடைக்காமல் போக வேண்டும் என்பதற்காக அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிகளை வித்துட்டு இல்லாட்டா அதை ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் எக்ஸிகியூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உண்டாக்கப்பட்ட செக்ஷன் ப்ரொவிஷன்ஸ் ஆர்டர் 38. ஸோ attachment is a mode of execution first with an intention to make the assets or securities available if the degree is put on execution. சரி, அது மட்டும்தான் என்னமா? இப்ப நீங்க ஒரு முறை உங்க கையில இருக்கக்கூடிய சிபிசில ஆர்டர் 38 எடுத்து படிங்க. இஃப் யூ ரீட் ஃப்ரம் ரூல் 1 to 6, it is not an intention suddenly to attach a property. ஃபர்ஸ்ட் சோகாஸுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கொடுப்பாங்களா, செக்யூரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் whether it is necessary or we are not only to pass an order of attachment, you can also pass any other orders necessary for the facts and circumstances of the case. இதெல்லாமே it is possible under order 38 rule 1 to 6. But examination point of view ல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் 38ல ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன், what are the claims therein? ஆர்டர் 38ல the most important provisions is order 38 rule 7. நீங்க அதை பாத்தீங்கன்னா it is with the heading of mode of making attachment. I will read that.
save as otherwise expressly provided. The attachment shall be made in the manner provided for the attachment of property in an execution of a degree. So ஒரு ஏபிஜே அப்ளிகேஷன்ல ஒரு அட்டாச்மெண்ட்டை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they refer under rule 7 of order 38. The mode of making attachment is the mode which was contemplated under order 21. So அந்த mode எப்படின்னு பாத்தீங்கன்னா, it starts from rule 54 to 59. We are going to have this comparative study. Next important section, adjudication of a claim to property attached before judgment. Rule 1 to 6 of order 38 ஒரு ப்ராப்பர்ட்டியை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணிட்டோம். பண்ண உடனே ஒருத்தர் வராரு, இல்லையே even a judgment debtor can raise this claim under rule 8. There is a possibility, there may be a circumstances. ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்கு சொல்ல போனா, ஒரு ப்ராப்பர்ட்டியை காமிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை பிளைண்டிஃப் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அட்டாச் பண்ணிடுறாரு. ஆஃப்டர் ஃபாலோயிங் தி ப்ரொசீஜர்ஸ் அண்டர் ரூல் 1 to 6 that you also go through, it is to show cause, calling for security and everything, and அந்த ப்ராசஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் அதுல இருக்கிற பிரதிவாதி, we should not say judgment debtor before judgment. அதுல இருக்கிற பிரதிவாதி வந்து சொல்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டில எனக்கு முழு ரைட் கிடையாதுங்க, இது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இதுல எனக்கு இத்தனை சதவீதம், or this is the only share I am having in this property, therefore attachment of entire property is incorrect. Even a judgment claim can make a claim. Third party includes any person having interest or right in this attached property. அவங்க வந்து சொத்தை அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு முன்னாடி வாங்கின தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு சிறிது அளவு ரைட் இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இந்த பிரதிவாதிக்கு உறவினராக கூட இருக்கலாம். இப்படி யாராக தேர்ட் பார்ட்டி இந்த அட்டாச் பண்ணப்பட்ட சொத்தில் என்ன ரைட் இருந்தாலும், என்ன கிளைம் இருந்தாலும், ஏன் ஒரு ப்ரையர் மார்ட்கேஜ் வாங்கியிருந்த நபராக இருந்தாலும் கூட இந்த சொத்தை பொறுத்த மட்டும் அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா, ஏங்கிற நபர் பிங்கிற நபர் மீது ஒரு சூட் தாக்கல் பண்ணி, ரெக்கவரி ஆஃப் மணி சூட் தாக்கல் பண்ணி அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி வாங்குறாரு. பட் அந்த பிங்கிற பிரதிவாதி இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னரே, ஏங்கிற நபர் இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே இன்னொரு நபரிடம், ஒரு பேங்கிடமோ, ஒரு பிரைவேட் பேங்கிடமோ, நேஷனலிஸ்ட் பேங்கிடமோ இதே சொத்தை மார்ட்கேஜ் பண்ணி ஒரு கடன் வாங்கியிருக்காரு. அப்படின்னா திஸ் அட்டாச்மெண்ட்ல அந்த மார்ட்கேஜி பேங்க்குக்கு is having some claim. Even that bank can file an adjudication of claim petition under rule 8 of order 38. This is a process of filing a claim petition in order 38. இதை நீங்க அப்படியே நீங்க கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா, இப்போ உங்க கையில இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் ஆர்டர் 21க்கு இருக்கிற பக்கங்களை திருப்பி பாத்தீங்கன்னா, you can get the very same adjudication of claim under order 21 rule 58. அதுலயும் the same way of adjudication of claim for the properties attached in the process of execution. And அப்படி ஒரு claim petitions இருந்துச்சுன்னா அத it has to be dealt not in a summary manner like an incidental proceedings. It has to be dealt in detail. அதாவது ஒரு சூட்டு மாதிரி நடத்தவும் வேண்டாம், ஒரு ஐஏ மாதிரி சுருக்கவும் கூடாது. The party who comes before you file a petition for adjudication of his right or claim in this attached property. அப்படின்னா அவருடைய prima facie case என்ன, அதனுடைய டாக்குமெண்ட் என்ன, if it is having some oral evidence, what is the oral evidence supporting his claim. இப்படி ஒரு ஸ்மால் சம்மரி என்கொயரி நடத்தி you have to decide what is the adjudication of claim filed by the party for this attachment. Next most important on a section, provision rule 10. நீங்க rule 10 பாத்தீங்கன்னா, attachment before judgment not to affect rights of strangers nor bar degree holder from
applying for sale. இதுல நீங்க வந்து the provision itself makes it very clear. The attachment before judgment shall not affect the rights existing prior to the attachment. This was dealt when you read subsection 2 of 64, and also the last line shall be void as far as all claims under the attachment order. அப்படிங்கும்போது இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ரைட் பால்சம் ஆயிருக்கோ அந்த ரைட் அஃபெக்ட் ஆகாது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சப்செக்ஷன் 2 to 64 எல்லாரும் என்ன செய்யறாங்க, இந்த ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் இருந்து எங்களுக்கு அந்த ரைட் வந்துருச்சு. அந்த அக்ரிமெண்ட்டை தொடர்ந்து தான் அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் ஒரு சேலை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அடிக்கடி நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்ததுனால there is an amendment to section 64 and introduction of subsection 2 that everything must be a registered document before the date of attachment. Next important ஆன ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய செக்ஷன் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா 11, 11A, 11B. ஆர்டர் 38ல 11, 11A, 11B. கம்பேரிட்டிவா நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் 21ல யூ கேன் கெட் ஆர்டர் 21 ரூல் 59. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். 11 ரூல் 11 ஆஃப் ஆர்டர் 38 என்ன சொல்லுதுன்னா, ப்ராப்பர்ட்டி அட்டாச்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் நாட் டு பி ரீஅட்டாச்ட் இன் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் டீல். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அதுக்கும் இந்த எக்ஸிகியூஷன் ப்ராசஸ்க்கும் உண்டான கனெக்ஷன் என்னங்கிற ஒரு புரிதலை இந்த ரூல் 11 கொடுக்குது. என்னன்னா, ஏங்கிற வாதி பிங்கிற பிரதிவாதி மீது ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி ஆர்டர் 38க்கு கீழே ஒரு ஏபிஜே வாங்குறாருன்னு வைங்க. அவர் அந்த சூட்ல ஜெயிச்சு ஒரு டிகிரியும் வாங்குறாரு. அவர் எக்ஸிகியூஷனுக்கு போறார். போகும்போது இந்த அட்டாச்சான ப்ராப்பர்ட்டியை திருப்பி இன்னொரு முறை ஆர்டர் 21ல ரூல் 54, 55, 56, 57 கீழே திருப்பியும் இன்னொரு முறை அட்டாச் பண்ண வேண்டிய தேவை இல்லை. திஸ் அட்டாச்ட் ப்ராப்பர்ட்டி பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் will continue even in the process of execution. Therefore, they can go for sale of the property which was attached before judgment. அதனாலதான் ரூல் 11 என்ன சொல்லுது, the property attached before judgment not to be reattached in the process of execution. This is one important aspect in the judgment examination point of view. Next, இந்த அட்டாச்மெண்ட்டை எப்படி இந்த பிரைவேட் ஏலினேஷன்ஸ்லாம் வாய்டுன்னு நம்ம சொல்றோம் செக்ஷன் 64ல as far as this claim. ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு எப்படி நாலேஜ் வர்றது, how he will get the knowledge of this attachment. ஒரு particular 1987 there is a judgment, there is an amendment to this rule 11 and there is an introduction of 11 capital B. இதே மாதிரி எக்ஸிகியூஷன் சைட்லையும் there is an introduction of rule A to order 59 of rule 59 of order 21. என்னன்னா, அது வரைக்கும் இந்த இன்ஹவுஸ் சிவில் கோர்ட்ல பண்ணக்கூடிய அட்டாச்மெண்ட் என்கம்பரன்ஸ்ல வராது. என்கம்பரன்ஸ்ல வரலைன்னா தி தேர்ட் பார்ட்டி ஹூ இஸ் a bona fide purchaser will not get the knowledge of this civil court attachment. So there is a specific amendment and introduction of 11B that whenever an attachment before judgment or an attachment in order 21 is made, it has to be informed to the concerned SRO and it must be there in the encumbrance. This is the most important amendment which has given a great change in the process of attachment in the civil court. This was done in 1987. This is a Madras High Court amendment. In the process, it is not an out of context. We must be very proud to say that உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ்ல I have given what are all the our Madras High Court amendments in order 21.
every amendment made by our Honorable High Court, amendments to Order 21 are in the process of attachment, execution of process of sale. All these things are very, very important. It has a sea change. It becomes a trendsetter for other High Court amendments. நீங்க அடிக்கடி நான் சொல்றது என்னன்னா, இனிமே ஈவன் அவர் ஹைகோர்ட் மேட் அன் அமெண்ட்மெண்ட் டு தி ஃபார்ம் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் where there is a column to give a judgment debtor valuation, which we will see in the course of our discussion. Even surface sale la kuda இங்க இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே I want to have a conversation. We are coming across many surface sale notice. Surface sale noticeல valuation of the property இருக்கு, upset price இருக்கு. The valuation எப்படி fix பண்றாங்க? There is by a valuer on the side of the secured creditor. Secured creditor optionல இருக்கிற ஒரு வேல்யூவரை வச்சு வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு அப்செட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி தி சர்பாசி சேல் இஸ் நவ் brought forward. It is a very recent updated law. பட் இதுல இந்த சொத்தை அடமானம் வைத்த பாரோவருக்கோ இல்லாட்டா கேரண்டார் சொத்தை கொண்டு வரும்போது அந்த கேரண்டாருக்கோ the right of giving the valuation in the sale process is not there. But if you see CPC, more particularly, I have shared notes on this execution to the organizers. Adha neenga pathina, I have given the format and there is a provision for that format to have a column to show the judgment debtor valuation for the property which is brought for sale. So how far these amendments are very important, our High Court amendments are very important in this process of execution. அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்காக இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். Now we will come back to Rule 11B. This 11B is very important and this amendment was brought in by an amendment of Madras High Court in the year 1987 and by which any attachment made before judgment and a consequential or a vice versa attachment was the amendment was there in Order 21 by which the concerned SRO was given information about this attachment and all the third parties are put on notice. Next, most important on provisions is 11A. நம்ம 11A நான் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கு கம்பேரிட்டிவா இருக்கக்கூடிய ஆர்டர் 21ல இருக்கக்கூடிய ஆர்டர் 21 ரூல் 59 இதையும் படிச்சுட்டு we will discuss about the important principle. This is completely in the examination point of view. Provisions applicable to attachment. The provisions of this code applicable to attachment made in the execution of a degree shall so far as may be applied to an attachment made before judgment which continues after judgment by virtue of the provisions of Rule 11. Next, an attachment made before judgment in a suit which is dismissed for default shall not become revived merely by reason of the fact that the order for dismissal of the suit for default has been set aside and the suit has been restored. இந்த ப்ரொவிஷனை முதல்ல ரீட் பண்ணிக்குவோம். Now I will share, we can discuss an important principles of law. ஒரு வழக்கு தொடங்குறோம். For example, there is an interim order of injunction obtained in a suit of any nature. அதுல ஒரு டெம்பரரி இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் போடுறோம், வாதிக்கு சார்பா அதுல ஒரு டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க. பின்னாள்ல வாதியினுடைய வருகையின்மைக்காக அந்த வழக்கு டிஃபால்ட்டுக்கு டிஸ்மிஸ் ஆகும். தென் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாடி அந்த வழக்கை திருப்பியும் கோப்புக்கு எடுக்க உரிய மனுக்கள் தாக்கல் செய்து அந்த வழக்கு திருப்பியும் கோப்புக்கு எடுக்கப்படுது. எடுத்த உடனே நம்மளுக்கு தெரியக்கூடிய ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் லா என்ன? Once the suit is restored, all the interim orders are restored. இல்லைங்களா? திருப்பியும் இன்னொரு தடவை ஒரு இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் போட்டு
திருப்பியும் ஒரு பிரைமா ஃபேசி கேஸ், பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், இர்ரிப்பரபிள் லாஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஒரு இன்ஜெக்ஷன் வாங்க தேவையில்லை. ஏன்னா ஒரு வழக்கு தாக்கல் செய்து என்னென்ன இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் எல்லாம் ரெண்டு பார்ட்டிகளும் வழக்குக்கு சம்பந்தப்பட்ட டிஃபெண்டன்ட் கூட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி ஆல்சோ காட் an ஆர்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் an அட்வொகேட் கமிஷனர் ஆர் எனி அதர் இன்சிடென்டல் ஆர்டர்ஸ், எந்த ஆர்டர்ஸ் இருந்தாலும் அந்த மூல வழக்கு முடிவு வருகையின்மைக்காக முடிவுற்று திருப்பி கோப்புக்கு எடுக்கப்பட்டால் இந்த இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் அனைத்துமே ரெஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது தான் ஜெனரல் பிரின்சிபல். பட் இதற்கு எக்ஸப்ஷன் this rule 11A subclass 2. என்ன சொல்றாங்க? if there is an APJ order, அத நம்ம கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 11B அமெண்ட்மெண்ட்ல கொண்டு போய் கொடுத்துட்டோம். then that suit is dismissed for default. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சூட்டை ரெஸ்டோர் பண்றாங்க. ரெஸ்டோர் பண்ண உடனே ஏபிஜே ரெஸ்டோர் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதற்கு தான் இந்த ப்ரொவிஷன். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மேக் இட் ஷுவர் திஸ் வில் பி a பாயிண்ட் இன் யுவர் எக்ஸாமினேஷன் மேபி. ஏன் இது ஆகாது? இரண்டாவது கேள்வி, ஏன் இப்படி இது ஆகாது அப்படின்னீங்கன்னா, ஏபிஜே if it read with any attachment, not only APJ, any attachment even in the execution process under Order 21, if it is there as per section 64, private alienations are void as far as all claims under this attachment. And suit மூல வழக்கே அற்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்துல மெயின் ப்ரொசீடிங்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அந்த நேரத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி வாங்குறாருன்னு வைங்க, திருப்பி சூட் ரெஸ்டோர் ஆகுது. ஜெனரல் பிரின்சிபல் படி எல்லா இன்ட்ரீம் ஆர்டரும் ரெஸ்டோர் ஆகுற மாதிரி இந்த ஏபிஜேயும் ரெஸ்டோர் ஆச்சுன்னா அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண அன்னைய தேதியிலிருந்து அது எஃபெக்டுக்கு வரும். வந்துச்சுன்னா இவருடைய ஏலினேஷன் வில் பி வாய்ட் as far as all claims under this attachment. இப்படி ஒரு பார்ட்டி டு த சூட்டுக்கு அப்பாற்பட்டு தேர்ட் பார்ட்டிஸ் பல பேர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துரும் என்பதற்காகவே இந்த subclass 2 of 11A was introduced, and the principle is all interim orders will be restored if the suit which was dismissed for default is restored, but not the attachment before judgment. சரி, இதுக்கு கம்பேரிட்டிவா இருக்கக்கூடிய எக்ஸிகியூஷன்ல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்படின்னீங்கன்னா, ப்ளீஸ் டேக் ஆர்டர் 21 ரூல் 59. I stand corrected. Order 21 rule 57, determination of attachment. நம்ம வந்து ஆர்டர் 38 ரூல் 11A இந்த ஆர்டர் 21 ரூல் 57 சைட் பை சைட் வாசிச்சீங்கன்னா இதுக்குண்டான கம்பேரிட்டிவ் ஸ்டடி அண்ட் டிஃபரன்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நவ் ஐ வில் ரீட் 57 ரூல் 57. Determination of attachment. Where any property has been attached in execution of a degree and the court for any reason passed an order dismissing the application for execution of the degree. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த நிறைவேற்றுவது மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் the court shall direct whether the attachment shall continue or cease, and also indicates the period up to which such attachment shall continue or the date on which the attachment shall cease. If the court omits to give such direction, the attachment shall be deemed to have ceased. இந்த வித்தியாசங்களை பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷனையும் நீங்க ஆர்டர் 38 ரூல் 11A have a table and comparatively study. And the important process என்னன்னா, இதுல கொடுத்திருக்கக்கூடிய சில ரைட்
to the execution court even to extend the order of execution after the dismissal of EP petition is not there in order 38. உங்களுக்கு we will have a discussion. நான் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஏபிஜே ஆர்டர் நிலுவையில் இருக்கும்போது அந்த மூல வழக்கு வாதியினுடைய வருகையின்மைக்காக தள்ளுபடி செய்யப்பட்டால் இந்த ஏபிஜேயும் அற்று போய்விடும். வழக்கு மீண்டும் கோர்ட்டுக்கு எடுத்தால் இது திருப்பியும் ரிவைவ் ஆகாது. இதுதான் ஆர்டர் 38 ரூல் 8. ஆனா ஆர்டர் 21 ரூல் 57ல என்ன சொல்றாங்க, ஒரு இபி பெட்டிஷன்ல அட்டாச்மெண்ட் ஆர்டர் இருந்து அந்த இபி பெட்டிஷன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தள்ளுபடி செய்யப்பட்டால் இந்த அதுல இருக்கக்கூடிய எக்ஸிகியூஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் 38 ரூல் 11A சொன்னபடி அற்று போய் விடாது. எப்பொழுது அற்று போய் விடாதுன்னா, எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்திருக்காங்க. The EP petition is dismissed, but the execution made in this EP will continue till this time. ஒரு particular time சொல்லலாம். Or they can say in these type of words, EP is dismissed, but the attachment in this execution on so and so date for this property shall cease to effect only from this date அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சொல்லி ஒரு பதிவு செய்து இபியை டிஸ்மிஸ் ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் நீட்டித்து ஆர்டர் போடக்கூடிய ஒரு ரைட் இபி கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரைட் மூல வழக்க டீல் பண்ணக்கூடிய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு கொடுக்கப்படல. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் 21 ரூல் 57 and ஆர்டர் 38 ரூல் 11A. This is very important in the examination point of view. நெக்ஸ்ட் கேள்வி வருது, ஏன் சார் இந்த பாரபட்சம்? ஒரிஜினல் சைட்ல இருக்கிற கோர்ட்டுக்கும் எக்ஸிகியூஷன் சைட்ல இருக்கிற கோர்ட்டுக்கும் என்ன பாரபட்சம்? வாட் இஸ் தி பிரின்சிபிள் பிஹைண்ட் இட்? The difference is very simple. That is an order of APJ for favoring a party or in favor of a plaintiff who yet to get a degree. அவர் இன்னும் சக்சீட் ஆகாத ஒரு பிளைண்டிஃப் தான். பட் இந்த ப்ரொவிஷன் 57ல வரக்கூடிய வாதியானவர் டிகிரி ஹோல்டர். அவர் தன்னுடைய கையில் ஒரு டிகிரியை வைத்து கொண்டு அதை என்போர்ஸ் செய்வதற்காக முற்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா யூ ஆர் டீலிங் வித் சக்சீடட் plaintiff in order 21 rule 57, but the plaintiff who got APJ is not to a degree equal to a degree holder. Therefore, in the difference, first logical difference. Next, always the civil court is having a duty to enforce its own degree. Always EP court cannot go beyond the degree now, but EP court is having a mandate to execute or implement the degree obtained by the successful party. அப்படி இருக்கும்போது நான் ஒரு எக்ஸிகியூஷன் சைட்ல ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். எத்தனை இபினாலும் டிஸ்மிஸ் ஆனா ஐ கேன் ஃபைல் ஆன் another EP. It is a general principle. And even I can restore that EP. We are going to deal with that in the forthcoming provisions. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு டிகிரி வாங்கப்பட்ட ஒரு நபர் அந்த சொத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு இபி தாக்கல் செய்து அது ஏதோ ஒரு காரணங்களுக்காக தள்ளுபடி செய்யப்பட்டதுனாலயே அந்த சொத்து அவருடைய டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்றதுல இருந்து விலகி போய்விடக்கூடாது. அதை இந்த டிகிரியை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ற அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ஜட்மெண்ட் டெப்டாரோ வேற யாரோ டீல் பண்ணிடக்கூடாது. அதற்காகவே எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு இந்த ரைட் கொடுத்திருக்காங்க. டிகிரி ஹோல்டர் தாக்கல் செய்த இபி வழக்கு இன்னென்ன காரணங்களுக்காக தள்ளுபடி செய்யப்பட்ட பொழுதிலும் இந்த இபியை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்காக அட்டாச் பண்ணப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய அட்டாச்மெண்ட் கேன் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் தி டேட் ஆஃப் டிஸ்மிசல் ஆல்சோ. So this is very important in the examination point of view.
அப்படி ஒரு ஆர்டர் போடாம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இபி கோர்ட், then it will go along with the dismissal order. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கும், என்னைக்கெல்லாம் நம்ம போய் ஒரு அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் இபியை டீல் பண்றோமோ, ஈவன் தி இபி இஸ் கோயிங் டு பி டிஸ்மிஸ்ட். சப்போஸ் பார்ட்டி வரல, பார்ட்டி இறந்துட்டார், அவருக்கு லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல, பார்ட்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, என்ன சொன்னாலும் ப்ரொஃபஷனல் டியூட்டி கான்டம்ப்ளேட் அப்பான் அன் அட்வொகேட். என்னுடைய கிளைண்ட் டிகிரி ஹோல்டர், அவர் இன்னும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இபி நடத்த முடியல, இன்னொரு இபி கூட போடலாம், இதுல வந்து ரெஸ்டோரேஷன் கூட போடலாம், ஆனா இதுல இருக்கிற அட்டாச்மெண்ட்டை அவருக்கு சேவ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்கு you must request the EP court even at the time of dismissal of the EP to exercise the power under Rule 57 of Order 21. என்னை பொறுத்த மட்டும் இது ரொம்ப நம்ம கவனம் செலுத்தாத unexploited provision Order 21 Rule 57. சரி, next most important topic is Order 21 Rule 58 adjudication of claims. நீங்க இத கம்பேரிட்டிவா இருக்கக்கூடிய செக்ஷன் ஆர்டர் 38 ரூல் 8. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஹாவ் டு டீல் வித் தட் அட்ஜுடிகேஷன் ஆஃப் கிளைம் ஆஸ் கான்டம்ப்ளேட்டட் இன் தி எக்ஸிகியூஷன் சொல்லியிருக்காங்க. therefore this 58 is very 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 important provision which deals with adjudication of all claims or objections to the attached property. இதுல there are some important legal points in your examination point of view that I will take you. I will read the provision and I will touch the important points on the examination point of view. The subclass 1 of Rule 58 of Order 21 reads like this: where any claim is preferred to or any objection is made to the attachment of any property attached in execution of a degree on the ground that such property is not liable to such attachment, the court shall proceed to adjudicate upon the claim or objection in accordance with the provisions herein contained. Therefore, the emphasis நம்ம எதை கொடுக்க போறோம்னா இந்த subsections தான். Provided that no such claim or objection shall be entertained, where before the claim is preferred or objection is made, the property attached has already been sold. So with இன்னொரு auction purchaser கையில ஒரு ப்ராப்பர்ட்டி போன பிறகு you cannot come and file and claim that this attached property is not liable for attachment, எனக்கு அதுல ரைட் இருக்குன்னு வர முடியாது 58ல. Second, more important, where the court considers the claim or objection was designed or unnecessarily delayed. Therefore, என்ன ப்ராசஸ்னா, இந்த ரூல் 2ல இப்போ ஒரு கிளைம் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. The general principle is any claim application filed under Rule 58 of Order 21, it is not summary in nature. ஏன்னா அந்த Order 21 Rule 58ல next claim, if you see the sub rule 2, it says தனியா ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. They are not by way of a separate suit but only by a claim. இப்போ எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு ஒரு எக்ஸிகியூஷன்ல, இரு நபர்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய எக்ஸிகியூஷன் பெட்டிஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணப்பட்டிருக்குன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியில எனக்கு ஒரு ரைட் இருக்கு, அந்த ரைட்டை மீறி அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி சேலுக்கு கொண்டு வராங்கன்னா நான் தனியா போய் ஒரு சூட் போட முடியாது. இந்த அட்டாச்மெண்ட் இஸ் null and void. I must go into that execution proceedings and invoke this order 21 Rule 58 and file my claim petition, not by way of a separate suit. But at the same time, this questions to be dealt as per a suit or as per a right of a third party. ஏன்னா என்னுடைய கிளைம் புதிதாக உள்ள வருது, அதுல என்னுடைய ரைட்டு டைட்டில் எல்லாத்தையும் நான் சொல்றேன். அப்படிங்கும்போது அதை ஒரு இன்சிடென்டல் ப்ரொசீடிங்ஸா வாஷ்ட் அவே பண்ணிட்டு போக முடியாது. யூ ஹாவ் டு டெல்ட் இட் இன் எலாபரேட் மேனர் அண்டர் Order 21 Rule 58. பட் அதற்கு முன்னாடி கோர்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு. இந்த கொஸ்டின்ஸ்குள்ள போவதற்கு முன்னாடி
even they can close the door if this claim petition was designed for an unnecessarily delay. That is Order 21 Rule 58 proviso clause-ல இருக்கக்கூடிய subsection B. So, if something was set up by a judgment debtor, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சேல், ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் லீஸ்ட் சேல் டீட், இப்படி ஏதாவது ஒரு ஃப்ரீவுலஸ் கிளைமோட ஒரு கிளைம் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அது ஆர்டர் 21 ரூல் 58ல டீல் பண்ற மாதிரி எலாபரேட்டா டீல் பண்ண தேவையில்லை. ப்ரொவிசோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய சப்செக்ஷன் பி படி யூ கேன் த்ரோ இட் அவுட் if it was designed unnecessarily to delay the process of execution. This is very important. And next important provision is, what are all the orders that can be passed when you are adjudicating a claim petition? ஒரு கிளைம் பெட்டிஷன் தேர்ட் பார்ட்டி கொண்டு வந்து அட்டாச் ப்ராப்பர்ட்டில எனக்கு என்னென்ன ரைட் இருக்கு அப்படின்னு he can file a different types of title right. சம்பந்தமே இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டி பிரதிவாதிக்கோ ஜட்மெண்ட் டெட்டாருக்கோ சம்பந்தமே இல்லாத ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ். செகண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், பிரதிவாதி குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டது, ஆனா பிரதிவாதிக்கு முழுமையா பாத்தியப்பட்டது இல்லை, எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லலாம். மூணாவது சர்க்கம்ஸ்டான்சஸ், பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்டது தாங்க, ஆனா நீங்க அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வித்துட்டாருன்னு சொல்லலாம். நாலாவது சர்க்கம்ஸ்டான்சஸ், அட்டாச் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு கிளைம் இருக்குங்க, நாங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி அதுல ஒரு ஏபிஜே இவருக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சு, அதை வச்சு நாங்க ஒரு இபி போட்டிருக்கோம், அந்த இபி இருக்கும்போது இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்திருக்கீங்க, அந்த இபியில சேல் கொண்டு வந்தா இந்த அட்டாச்மெண்ட் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாவது சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு பேங்க் ப்ரையர் மார்ட்கேஜியா இருந்து ஒரு லோன் அட்வான்ஸ் பண்ணி அவங்களுக்கு இது மேல கிளைம் இருக்கலாம். இப்படி பல தரப்பட்ட கிளைம்ஸ் கேன் ஃபைல் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 58. இப்படிப்பட்ட கிளைம் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா what are all the types of orders while determining the claim application under order 21 rule 58 can be passed அப்படிங்கிறது sub rule 3ல இருக்கு. I will read that first. Upon the determination of the questions referred to in sub rule 2, அதாவது claim petition, the court shall in accordance with such determination முதல்ல allow the claim or objection and release the property from attachment either wholly or to such extent as it thinks fit. So இப்படி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணலாம். claim petition allowed, attachment is raised or attachment is released. அதே ரிலீஸ்ல claim petition allowed and attachment is raised or released only to this extent. அதாவது கிளைம் பெட்டிஷன் போட்டு அவர் கேட்கக்கூடிய பரிகாரத்துக்கு இவ்வளவு போர்ஷனை ரிலீஸ் பண்ணா போதும் அப்படின்னா ஒரு வகையான ஆர்டர். 2, disallow the claim or objection, you can disallow it. 3, C, subsection C, continue the attachment. This is more important, this is an examination point of view. Continue the attachment subject to any mortgage charge or other interest in favor of any person. நான் உங்களுக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ், 2 சர்க்கம்ஸ்டான்சஸ நான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷனா சொன்னேன். ஒரு தனி நபர் ஒரு அட்டாச்மெண்ட் இந்த ஆர்டர் 21ல வாங்குவதற்கு முன்னாடியே அவருக்கு ஃபேவரா முன்னாடியே ஒரு அட்டாச்மெண்ட் இருந்து அதை எக்ஸிகியூஷன் கொண்டு வந்திருக்கலாம். இல்லாட்டா தனி நபர் ஒரு யூசிஃபேட்டரி மார்ட்கேஜ அவருக்கு சார்பா இதே பிரதிவாதிகளிடமிருந்து வாங்கியிருக்கலாம். ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸ் they might have given loan and they ஒரு மார்ட்கேஜ் ப்ரையர் மார்ட்கேஜை எழுதி வாங்கியிருக்கலாம் அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட நபர்களால் தாக்கல் செய்யப்படுகிற ஒரு கிளைம் பெட்டிஷனா இருந்துச்சுன்னா, கரெக்டுங்க, உங்களுக்கு ப்ரையர் மார்ட்கேஜ் இருக்கு, உங்களுக்கு ப்ரையர் சார்ஜ் இருக்கு, உங்களுக்கு ப்ரையர் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க கிளைம் பெட்டிஷனை அலோவ் பண்ணி அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண தேவையில்லை.
அதனாலதான் அந்த மூணாவது சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னது? You can allow or you can help that they are having right prior to this attachment, but still you can continue this attachment subject to their right, subject to their mortgage, subject to their charge. ஒன்றும் இல்லைங்க, ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு தனி நபர்களை வச்சு நம்ம பண்ணுவோம். ஏங்கிற டிகிரி ஹோல்டர் பிங்கிற நபர் மீது ஒரு இபி தாக்கல் செய்து அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கியிருக்கிறார். இப்போ சிங்கிற ஒரு நபர் உள்ள வரார், வந்து ஒரு அட்ஜுடிகேஷன் போடுறார், கிளைம் பெட்டிஷன். இல்லைங்க, இந்த அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு முன்னாடியே எனக்கு அவரு ஒரு மார்ட்கேஜ் எழுதி கொடுத்துருக்காரு, அந்த மார்ட்கேஜ்ல எனக்கு ப்ரையர் சார்ஜ் இருக்கு, சோ இந்த ப்ராப்பர்ட்டிய அந்த மார்ட்கேஜ்ல இருக்கிற அதை வச்சு நான் வழக்கு தாக்கல் செஞ்சு ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு கிளைம் பெட்டிஷன் போடுறாரு. டெஃபினெட்லி இட் இஸ் a very valuable right which was acquired to that C third party before the date of attachment. உடனே அட்டாச்மெண்ட் வந்து ரிலீஸ், அந்த கிளைம் பெட்டிஷனை அலோவ் பண்ணி அட்டாச்மெண்ட் ரிலீஸ் பண்ணணுங்கிற தேவையில்லை. எஸ், யூ ஆர் ஹேவிங் a prior mortgage, therefore this attachment is subject to your prior mortgage. நீங்க உங்க சொத்தை கொண்டு வந்து ஏலத்துக்கு விட்டு அந்த ஏலத்தின் மூலம் உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை நீங்க சரி செய்து விட்ட பிறகு இருக்கக்கூடிய மீதி தொகை இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு கிளைமுக்கு சரி செய்யப்படும் என்பதனால் this attachment can be continued subject to the prior mortgage. அதனால அப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டான்சஸும் கிளைம் அப்ளிகேஷன்ல வரலாம். allow, disallow and third circumstances. and fourth subsection D பாத்தீங்கன்னா pass such order as in the circumstances of the case it deems fit. இது நீங்க ஒரு நாலாவதா ஒரு வைடு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is an illustration I will place and I will discuss with you all. ஒரு வாதி டிகிரி ஹோல்டர் ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்றாரு. இந்த அட்டாச்மெண்ட்லயும் நீங்க ரூல் 54 பாத்தீங்கன்னா, as contemplated under order 38 there is a procedure for making attachment. then அவர் சொல்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் விற்க போறதே இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டியை I will cooperate with the execution court to get the degree executed. எனக்கு இந்த சொத்தை விற்பதற்கு உண்டான அபிப்பிராயம் எப்பொழுது இல்லை அப்படின்னு ஒரு கவுண்டர் போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் அந்த சொத்தை வித்துடுறார். தென் அட்டாச்மெண்ட் ஆர்டர் அதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணப்படுது இவருடைய கவுண்டரை பேஸ் பண்ணி. ஏன்னா நம்மளுடைய ஏலினேஷன்ஸ் which he has done illegally or against his counter will not come to the knowledge of the plaintiff or to the court. அதுக்கப்புறம் ஒரு வித்துறாரு, வித்ததுக்கு அப்புறம் அட்டாச்மெண்ட். டெஃபினெட்லி வாங்கினவர் வந்து சொல்லுவார், என்னது, நீங்க போடுற அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் சொத்தை வாங்கிட்டேன், therefore இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அட்டாச் பண்ணது தப்பு, I am having a claim, therefore raise the attachment இதுல பெட்டிஷன் போடுவார். court will have no other go because it is a sale transaction before the date of attachment. raise பண்ணிடுவாங்க. but at the time degree holder என்ன ஆவார்? so you can pass appropriate orders as against the judgment debtor to give him security or make a deposit, or even it can be went to an extent of any other mode of execution like that, detention, arrest, anything. You can, the court can pass any such orders when this claim application is been dealt, and if it is found that alienation was made by the judgment debtor with an ill intention. அதனாலதான் இந்த wide discretionary power pass any such orders as in the circumstances of the case it deems fit. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறது சப்செக்ஷன் 5. நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன், இந்த கிளைம் அப்ளிகேஷன் அன்னெசரிலி டிலேக்காக தாக்கல் பண்ணப்பட்டுச்சுன்னா இட் கேன் பி த்ரோன் அவுட் ஈவன் வித்வுட் எ எலாபரேட் என்கொயரி. இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் வாட் இஸ் த ரெமெடி ஃபார் அ பர்சன் வேர் அ கிளைம் ஆர் அன் அப்ஜெக்ஷன் இஸ் ப்ரிஃபர்ட் அண்ட் த கோர்ட் அண்டர் தி ப்ரொவிசோ டு சப் ரூல் 1. ப்ரொவிசோ கிளாஸ்ல தான் பி செக்ஷனை நான் வாசிச்சு அன்னெசரிலி டிலேனா இட் கேன் ரிஜெக்ட் இட்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம இஃப் தட் இஸ் தி ப்ரொசீஜர்
where a claim or an objection is preferred and the court under the proviso to subrule 1 refuses to entertain it, the party against whom such order is made may institute a suit to establish the right which he claims to a party in dispute, but subject to the result of such suit, if any, an order so refusing to entertain the claim or objection shall be conclusive. Therefore, the order 21 rule 58 subclass 5ஐயும் நீங்க சப்கிளாஸ் 2ஐயும் பார்க்கணும். 2 என்ன சொல்லுது? எப்பொழுது ஒருத்தருக்கு கிளைம் இந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மேல இருக்கோ அவர் தனியா ஒரு சூட் போடக்கூடாது, வந்து இந்த இபில தான் இந்த ஆர்டர் 21 ரூல் 58 இன்வோக் பண்ணி தான் அப்ளிகேஷன் போடணும். பட் அதை போட்டு அதை நம்பர் பண்ணி என்டர்டெயின் பண்ணி என்கொயரி நடத்தி ரூல் 3ல இருக்கக்கூடிய 4 வகையான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா தனியா செப்பரேட் சூட் போடக்கூடாது, போடவும் முடியாது. பட் இப்படி ஒரு என்கொயரியே நடத்தாம ப்ரொவிசோ கிளாஸ் டு சப்செக்ஷன் 1ல பர்டிகுலரா சப்செக்ஷன் பில இது அன்னெசரிலி டிலே பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், அதனால இது என்கொயரிக்கு உகந்தது அல்ல அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்டர்டெயின் பண்ணி அலோவ் பண்றது ஒரு வகை, டிஸ்அலோவ் பண்றது ஒரு வகை. அலோவ் பண்றது டிஸ்மிஸ் பண்றது ஒரு வகை, ரிஜெக்ட் பண்றது என்பது ஈவன் வித்தவுட் என்டரிங் டு தி அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ். அப்படி ஒன்று ப்ரொவிசோ பி டு சப்செக்ஷன் 1. இட் இஸ் an application frivolously filed to unnecessarily delay the execution process, hence the petition is rejected. அப்படின்னா சப்ரூல் 2 காட்டி அவர் தனியா சூட் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சப்செக்ஷன் 5ல அப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் தாக்கல் போட்டாங்கன்னா then the only remedy is he has to file a separate suit, and அந்த சூட்டின் முடிவுக்கு உட்பட்டு இந்த அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணனுடைய ஆர்டர் கன்க்ளூசிவா இல்லையாங்கிறத முடிவு செய்யணும். பட் if the application is entertained and it was adjudicated and the types of order in rule 3, that is allow and raise the attachment, disallow, or you can continue the attachment subject to the prior mortgage or charge, or pass any such order after adjudication, இதே மாதிரியான ஆர்டர்கள் பாஸ் பண்ணிருந்தால் that claimant cannot file a separate suit. This is the difference between sub-rule 2 of rule 58 of order 21 and sub-rule 5 of rule 58 of order 21. இந்த வித்தியாசம் இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட், இப்படி ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க, கிளைம் பெட்டிஷன். ஒரு அட்டாச்மெண்ட் நடக்குது, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும்போது ஒரு அப்ளிகேஷன் எனக்கு அதுல ஒரு கிளைம் இருக்குன்னு போடுறாங்க. இந்த கிளைம் பெட்டிஷன் அட்ஜுடிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே இபி கோர்ட் சேலை ப்ரொசீட் பண்ணி சேலை வித்து தேர்ட் பார்ட்டிக்கு ஆக்ஷன் பர்ச்சேசர் கையில் அதை கொடுத்துட்டாங்கன்னா இந்த கிளைம் பெட்டிஷன் போடுவது வேஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் லா என்ன பார்த்தோம்னா, சச் அ கிளைம் அப்ளிகேஷன் இப்போ நீங்க இம்மிடியேட்டா இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில கிளைம் பெட்டிஷன் எப்போ போட முடியாது அப்படிங்கிறத உங்க கையில் இருக்கிற சிபிசியில ப்ரொவிசோ கிளாஸ் ஏ டு சப் ரூல் 1 பாருங்க. ஆர்டர் 21 ரூல் 58ல நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு அட்டாச்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸிகியூஷன்ல கோர்ட் ஆக்ஷன் சேல்ல வித்திருந்தா, ஒரு தேர்ட் பார்ட்டி கையில ரைட் போயிருந்தா ஆக்ஷன் பர்ச்சேசர் கையில, அந்த சூழ்நிலையில இந்த அட்டாச் ப்ராப்பர்ட்டியில எனக்கு கிளைம் இருக்குன்னு ஒரு கிளைம் பெட்டிஷன் போட முடியாதுன்னு இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக எனக்கு ஒரு கிளைம் இருக்குன்னு கிளைம் பெட்டிஷன் போட்டுட்டு அது பெண்டிங் இருக்கிற டயத்துல இபியை ப்ரொசீட் பண்ணி வித்து ஆக்ஷன் பர்ச்சேசருக்கு சேலை கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்த ரூல் தான் ரூல் 59, that is stay of sale. I will read that. Where before the claim was preferred or the objection was made, the property attached had already been advertised for sale. The court
If the property is movable, make an order of postponing the sale pending the adjudication of the claim or objection. If the property is immovable, make an order that pending the adjudication of claim or objection, the property shall not be sold, or that pending such adjudication, the property may be sold, but sale shall not be confirmed. And any such order may be made subject to the terms and conditions as to the security or otherwise as the court thinks fit. Ittana provisions of law to protect a third party who come for a claim application. ஒரு claim application போடுறாங்க. நீங்க ஆர்டர் 21 ரூல் 58ல பார்த்தோம். Such a claim application is not maintainable if the attachment was enlarged into a court auction sale and it was confirmed in favor of a third party. Then அதற்கு முன்னாடியே ஒரு கிளைம் பெட்டிஷன் போட்டாங்க, ஆனா கோர்ட் வந்து ஆக்ஷன் சேலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 59ல they must stop the sale. சேலை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இல்லாட்டா if it is an immovable property na, they can pass an order, proceed with the sale, but confirmation can be stopped, or they can pass any such further orders. In the sale can go on, confirmation alone stay அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டது ஹைகோர்ட்ல தானே. அப்ப இப்படி ஒரு பவர் ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குங்கிற ஒரு எண்ணம் கூட நம்மகிட்ட வந்திருக்கும். ஆக்ஷன் ப்ரொசீட் பண்ணலாம், கன்ஃபர்மேஷனை மட்டும் ஸ்டே பண்றாங்க. No, such powers are having the root only in CPC, and particularly under Order 59, which can say that you can proceed with court action, but sale will not be confirmed because here there is a claim petition regarding the property attached. Therefore, only after adjudicating this claim, you will go for confirmation of sale. So this is also very much important in the examination point of view. Next, execution கோர்ட்டுக்கு இன்னொரு வைட்டல் பவர் ஆஃப் ஸ்டே இருக்கு. ஸ்டே ஆஃப் சேல்ங்கிறதுனால இதே நேரத்துல தி பவர் ஆஃப் தி எக்ஸிகியூஷன் கோர்ட் டு ஸ்டே a proceedings. நீங்க கையில வச்சிருக்கிற சிபிசில ஆர்டர் 21 ரூல் 26க்கு நீங்க போங்க. If you go to 26, when court may stay execution. This is also very important in the examination point of view. The court to which a degree has been sent for execution shall, upon sufficient cause being shown, stay the execution of such degree for a reasonable time to enable the judgment debtor to apply to the court by which the degree was passed, or to any court having appellate jurisdiction in respect of the degree or the execution thereof, for an order of stay of execution, or for any other order relating to the degree or execution which might have been made by such court of first instance or appellate court, if execution had been issued thereby and application for execution has been made thereto. எதுக்கு நான் இந்த ப்ரொவிஷனை வாசிக்கேன்னா, this is more important in the examination point of view. ஒரு illustration சொல்றேன். There is a degree for specific performance, or there is a degree for recovery of possession, or there is a degree for mandatory injunction. பாதிக்கப்பட்ட நபர், அது பிரதிவாதி, அப்பீல் தாக்கல் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லாட்டா அப்பீல் தாக்கல் செய்வதற்கு காலதாமத மனுவோடு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது சர்க்கம்ஸ்டான்சஸ். இல்லாட்டா அப்பீல் டைம் முடியவே இல்லை, டிகிரி மட்டும் இருக்கு. டிகிரி ஹோல்டர் இபி போட்டார், இபில சமன்ஸ் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த அப்பலட் கோர்ட்ல ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவா வேக்கண்டா இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. சமன் சர்வ் ஆகல, இந்த டிகிரி ஹோல்டருக்கு சமன் சர்வ் ஆகல. ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பீல் பண்ண ஃபர்ஸ்ட் அப்பலட் கோர்ட்ல வாய்தாக்கல் போயிட்டு இருக்கு. இல்லாட்டா அந்த அப்பீல் கண்டோன் டிலே ஸ்டேஜ்ல இருக்கு. இங்க இபி ப்ரொசீட் ஆயிட்டே இருக்கு.
அப்ப நம்மளுக்கு என்ன வேலை, நம்மளால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு. I can file an application under Order 21 Rule 26 and request the EP court itself to say that நான் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன், டிலே பெட்டிஷனோட அப்பீல் இருக்கு, it will be adjudicated and appeal will be taken on file. ஏன்னா கண்டவுன் டிலே ஸ்டேஜ்ல அப்பலேட் கோர்ட் ஸ்டே கொடுக்க முடியாது. அப்பீல் நம்பர் ஆனாதான் Order 41 ரூல் ஃபைல் ஸ்டே கொடுக்க முடியும். Therefore அந்த அப்பீல்ஸ் நம்பர் ஆகி ஸ்டே கிடைக்கிற வரைக்கும் ஒரு 3 மாசத்துக்கு இந்த எக்ஸிகியூஷனை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லி 21-26 நீங்க ஸ்டே அப்ளிகேஷன் போடலாம். ரைட். இன்னொரு சர்க்கம்ஸ்டான்சஸ், நான் டிகிரி கொடுத்த கோர்ட்லயே போய் ஆஃப்டர் டிகிரி நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டு கூட நான் ஸ்டே வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் எக்ஸிகியூஷனை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைங்க அப்படின்னு கேட்டு 21-26 you can get the execution stay. That is the power of the execution court under Order 21 Rule 26. Next, Order 21 Rule 29. நீங்க பாத்தீங்கன்னா stay of execution pending suit between degree holder and judgment debtor. It is also more important in the examination point of view. Where a suit is pending in any court against the holder of the degree of such court or of a degree which is being executed by such court and the part of a person against whom the degree was passed, the court may on such term as to the security or otherwise, as it thinks fit, stay execution of a degree until the pending suit has been decided. This is also very important that எக்ஸிகியூஷன் கோர்ட் முன்னாடி இருக்கிற டிகிரி ஹோல்டருக்கும் ஜட்ஜ்மெண்ட் டெப்டாருக்கும் இடையே இன்னொரு வழக்கு தாக்கல் செய்து அது நிலுவையில் இருக்கு என்ற பட்சத்தில் இந்த எக்ஸிகியூஷன் கோர்ட் ஆன் சச் டேர்ம் ஆர் ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சச் செக்யூரிட்டி கேன் ஸ்டே திஸ் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். ஏங்கிற நபர் பிங்கிற நபர் மீது ஒரு 10 லட்சம் ரூபா பிசினஸ் டிரான்சாக்சன்ல பி தரணும்னு சொல்லி ஏ போட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டாரு, இபி போட்டார். சோ இபி போட்டவர் ஏ பிக்கு அகேன்ஸ்டா. ஆனா இன்னொரு வழக்குல பிங்கிறவர் வாதியாக இருந்து ஏயின் மீது 20 லட்சம் ரூபா பிசினஸ் டிரான்சாக்சன்ல தர வேண்டி இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி அது நிலுவையில் இருக்கு. அப்படிங்கும் போது இதை எக்ஸிக்யூட் ப்ரொசீட் பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏங்கிற டிகிரி ஹோல்டருக்கு பிங்கிற ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் இருந்து 10 லட்சம் ரூபா வர வேண்டியிருக்கு. ஆனா பிங்கிற ஜட்ஜ்மெண்ட் டெட்டார், இங்க இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் ஏங்கிற டிகிரி ஹோல்டர் மேல இன்னொரு இடத்துல 20 லட்சம் ரூபா கேட்டு தாக்கல் பண்ண வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த எக்ஸிகியூஷனை ஸ்டே பண்ணிட்டு. This Rule 29 of Order 21 is another power vest within execution court. So Order 21 Rule 26, Order 21 Rule 29, Order 21 Rule 59 are the power of execution court to stay the execution process. These three things are very important in the examination point of view. Then we will rush to sale process and the obstruction application and what are all the process of sale. In the process please have my notes, and I have given 55 judgments in a tabular column to the organizers, which call out the important position of law as on today up to 2023 on the process of sale, proclamation, resistance to sale, confirmation of sale, and how the option purchaser can get the possession. I will quickly go through that. I will say the principles and what are all the relevant provisions of law. ஒரு சேல், கோர்ட் ஆக்ஷன் சேல் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் பண்றதுல இருந்து ஆரம்பிக்கும். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் பண்ண வேண்டியது கட்டாய சூழ்நிலை, அந்த டியூட்டி எதுக்கு இருக்குன்னா எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. எக்ஸிகியூஷன் கோர்ட் கேன் டூ இட் பை itself or by appointing a officer to do this process.
ஸோ எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேண்டேட்டரி டியூட்டி என்னன்னா ஆர்டர் 21 ரூல் 64 and 66. இந்த ரெண்டு ப்ரொவிஷனும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி 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 இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஆர்டர் 21 ரூல் 64? It starts with the word the court may. I have circulated a ruling that the word may in this rule 64 of order 21 was given an interpretation, it is shall. அது என்ன சொல்லுது? We will rush to that. எக்ஸிகியூஷன் கோர்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டா ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிகிரி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கோ 3.5 லட்சம் ரூபாய்க்கோ இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஒரு 50 சென்ட் இல்லாட்டா ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்ட் இப்படி இருக்குன்னா, இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி டிவைடட் அண்ட் பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் வித்தா இந்த டிகிரியினுடைய சாட்டிஸ்பேக்ஷன் ஆகலாம். அப்படின்னா முழு ப்ராப்பர்ட்டியும் அட்டாச் பண்ணதுனால மட்டுமே அத்தனை ஏரியாவையும் சேலுக்கு கொண்டு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. நெக்ஸ்ட், டிவிசிபிளா இருந்துச்சுன்னா எவ்வளவு எக்ஸ்டென்ட் ஆர் த வேர்ட் யூஸ்ட் எ போர்ஷன், எவ்வளவு போர்ஷன் போதுமானதோ அதை மட்டும் கோர்ட் ஆக்ஷனுக்கு கொண்டு வந்து டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்க, இப்ப இருக்கிறது 3 சென்ட் ஆஃப் லேண்டு, அதுல ஒரு வீடு இருக்கு. இட் இஸ் கம்ப்ளீட்லி an indivisible ப்ராப்பர்ட்டி, பட் இட் இஸ் ஒர்த் மோர் தேன் தி டிகிரி அமௌண்ட் ஆர் இபி அமௌண்ட். 3.5 லட்சம் ரூபாய் வசூலுக்காக அட்டாச் பண்ணப்பட்ட இந்த 3 சென்ட் லேண்ட்லையும் பில்டிங்கையும் சேர்த்து பார்த்தால் 20 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆனா 3 லட்சம் ரூபாய் தான். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டியை டிவிசிபிள் பண்ண முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா court must apply its judicial mind and record a finding that it is a property which cannot be divisible. Therefore, we have no other choice to bring the entire property for court auction. அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங் எழுதி அந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கொண்டு வரணும். இல்லாட்டா இஃப் இட் இஸ் டிவிசிபிள்னா a portion which is necessary for satisfying the degree மட்டும் கொண்டு வந்தா போதுமானது என்பதை சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் ஆர்டர் 21 ரூல் 64. If it is not done, the court auction sale itself void. அப்படிங்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் I have circulated. Next, order 21 rule 66, which deals with market value or value of the properties. Value of the property-ய எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துலதான் I have earlier discussed. Notice has to issue not only to the degree holder but also to the judgment debtor to call him to give his value for the property which is going to be brought for sale. அவர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும், டிகிரி ஹோல்டர்ல இருந்து வேல்யூ வாங்கணும், கோர்ட் ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 3 வேல்யூவும் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல்ல இருக்கும். In my notes, I have given the particular form or particular annexure in the CPC explaining this value of the properties under order 21 rule 66 to be there in the proclamation of sale. அதுல 3 காலம் இருக்கு. கோர்ட் வேல்யூவேஷன், டிகிரி ஹோல்டர் வேல்யூவேஷன், ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் வேல்யூவேஷன். இந்த 3 வேல்யூவேஷனும் ப்ரொக்ளமேஷன்ல இருந்து அதுல கோர்ட் வேல்யூ பண்ண பேஸ் பண்ணி அப்செட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும். So in this process of order 21 rule 66, notice to judgment debtor is necessary. Next, court must apply its mind to fix the value of the property, and the column must show degree judgment debtor value கொடுக்காட்டா அது நில்லுன்னு போடணும். But the proclamation must show the value fixed by the court, the value given by the degree holder, and there must be a column to show the value given by the judgment debtor. இது இல்லாமல் ஒரு வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டியை குறைந்த விலையில பிக்ஸ் பண்ணி கோர்ட் ஆக்ஷன் விடக்கூடாது என்பது 2166. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் இஸ் 2172. என்ன இந்த 72னா, டிகிரி ஹோல்டர் கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் தி ஆக்ஷன். டிகிரியை வாங்கிய நபர்
அவர் பண்ண அட்டாச்டு ப்ராப்பர்ட்டியை அவர் எந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கொண்டாடுறாரோ அந்த ஆக்ஷன்ல அவரே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் he must seek and get the permission of the execution court. Order 21 Rule 72ல permission வாங்கலைன்னா degree holder cannot participate as an auction purchaser in the court auction sale. This is the third important provision of law. Next, இதை தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் நடந்தா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் ஆர்டர் 21 ரூல் 89 அண்ட் 90. இதை நீங்க கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்க்க வேண்டியது. திஸ் இஸ் தி மோஸ்ட் important provisions in the interest of examination. What is rule 89? It is an application filed to set aside a sale on deposit. The 89 படிக்கும்போது நம்ம கூட சேர்ந்து ரீட் பண்ண வேண்டிய ப்ரொவிஷன் ஆர்டர் 21 ரூல் 92 சப் கிளாஸ் 2. ஆர்டர் 21 ரூல் 89 நீங்க ரீட் பண்றீங்கன்னா ஆர்டர் 21 ரூல் 92ல சப் கிளாஸ் 2வையும் சேர்த்து சைட் பை சைட் ரீட் பண்ணுங்க. நவ் நீங்க ரெண்டையும் ரீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா 89ல ஒரு சேல் முடிஞ்ச பிறகு சேலை செட்டிசைட் பண்றதுக்கு டிகிரி அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி சேலை செட்டிசைட் பண்ணி கேட்கலாம். அது ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் மட்டும் இல்லை, எனி பர்சன் கிளைமிங் ரைட் இன் அ ப்ராப்பர்ட்டி can make such deposit and file an application under 89 and get the sale set aside. But இப்ப நான் சொன்ன மாதிரி 92 subclass 2 rule 92 subclass 2 என்ன சொல்லுது? It has to be deposited within 60 days from the date of sale. இதை மட்டும் நல்லா, this is an examination point of view. 89ல ஒரு அப்ளிகேஷன் போடணும்னா ரூல் 92 subclass 2ல 60 நாள் கோர்ட் ஆப்ஷன் நடந்து 60 நாட்களுக்குள்ள அந்த அப்ளிகேஷனை தாக்கல் செஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் இஸ் ஆர்டர் 21 ரூல் 90. ஆர்டர் 21 ரூல் 90 என்ன சொல்லுது? இட் இஸ் ஆல்சோ an application to set aside the sale, but it is on the ground of irregularity or fraud. இதை பொறுத்த மட்டும் வாட் இஸ் irregularity, வாட் இஸ் fraud அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா there are wide judgments discussing wide points that are discussed in this judgment. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க பார்க்க வேண்டிய முதல் ஜட்ஜ்மெண்ட் என்னுடைய நோட்ஸ்ல 1994 1 SCC பேஜ் நம்பர் 131. 1994 1 SCC பேஜ் நம்பர் 131. தேஷ் பந்து குப்தா வெர்சஸ் ஆனந்த் ராஜேந்தர் சிங். இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. The scope of order 21 rule 90 will be explained in detail. What is irregularity, what is fraud, what is illegality, and what are all the provision. அதாவது 2164 follow பண்ணாட்டாலும் it is a ground. And what is the difference between this application and order 47? Every section 47, everything was discussed in threadbare 1994 1 SCC 131. 90 ரூல் 90 ஸ்கோப்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்த பிறகு ஆர்டர் 21 ரூல் 90ல எந்த கேள்விகள் எக்ஸாமினேஷன்ல வந்தாலும் யூ கேன் ஆன்சர். therefore don't forget 1994 1 SCC 131 and the scope of order 21 rule 90. Next important provision is 92 rule 92. When the court auction sale becomes absolute. I will read this provision for one time. Where no application is made under 89, 90 or 91, or where such application is made and disallowed, the court shall make an order confirming the sale and thereupon the sale shall become absolute. So 89, 90ல செட் அசைட் சேலுக்கு அப்ளிகேஷன் போடாம இருந்த பட்சத்திலோ போட்டு அது தள்ளுபடியான நேரத்திலோ இந்த 92ல court auction sale can be confirmed and it will become absolute. If it becomes absolute, it will take effect not from the date of passing order under 92
it will take effect from the date of the court auction sale. That is very important aspect. சரி, கோர்ட்ல இந்த சேலை கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஆக்ஷன் பர்ச்சேசருக்கு சேல் சர்டிபிகேட் கொடுக்கணும். சேல் சர்டிபிகேட் எப்போ கொடுப்பாங்கன்னா அண்டர் ரூல் 94 ஆஃப் ஆர்டர் 21. ஸோ கோர்ட் ஆக்ஷன் சேல் நடக்கணும், அதை கிளைம் பெட்டிஷன் போடாம இருக்கணும், போட்டு டிஸ்அலோவ் ஆகணும். அப்புறம் ரூல் 92ல அந்த சேலை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சர்டிபிகேட் ஆஃப் சேல் கொடுக்கணும் ஆக்ஷன் பர்ச்சேசருக்கு. தட் இஸ் அண்டர் ரூல் 94 ஆஃப் ஆர்டர் 21. இது கொடுத்த பிறகு ஆக்ஷன் பர்ச்சேசர் 95ல பொசஷன் கேட்டு பெட்டிஷன் போட்டு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ திஸ் 95 rule 95 is having one important legal examination point of view. The limitation fixed for auction purchaser to apply for a delivery of property is 1 year. சேல் சர்டிபிகேட் கொடுத்ததுல இருந்து இல்லாட்டா சேல் அப்சல்யூட் ஆனதுல இருந்து 1 வருட காலத்துக்குள்ள ரூல் 95ல பொசஷன் கேட்டு இபி கோர்ட்ல ஆக்ஷன் பர்ச்சேசர் பெட்டிஷன் போட்டுருவாங்க. சரி சார், அப்படி போட விட்டுட்டார் அப்படின்னா இபி கோர்ட்ல அவர் பொசஷன் கேட்க முடியாது மட்டுமே ஒரு எண்ட் இல்லை. இபி கோர்ட்ல தான் அவர் டெலிவரி கேட்க முடியாது. ஆனால் தனியாக போய் யார் பொசஷன்ல இருக்காரோ இல்லாட்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் மேலேயோ 12 வருட காலத்திற்குள்ள சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் போட்டு he can get back the possession. therefore அதே இபி கோர்ட்ல ஏலம் எடுத்த நபர் அந்த இபி கோர்ட்லயே டெலிவரி வாங்கணும்னா ரூல் 95 கீழே சேல் அப்சல்யூட் ஆன டேட்ல இருந்து 1 வருட காலத்துக்குள்ளான 95ல பெட்டிஷன் போட்டு வாங்கணும். பட் இஃப் யூ ஃபெயில் டு டூ ஸோ, ப்ராப்பர்ட்டியை வாங்கின ஆக்ஷன் பர்ச்சேசர் பொசஷன் இல்லாம நடுரோட்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனியாக ஒரு வழக்கு ரெக்கவரி ஆஃப் பொசஷனுக்கு தாக்கல் செய்து வாங்கிக் கொள்ளலாம். தட் இஸ் a suit for recovery. The time limit is 12 years and the time limit to file an application under rule 95 is 1 year. Then it comes to resistance and all other things, and I believe we are running out of time. Please, if you want to get an insight for obstruction and what are all the orders that can be obstruction application, everything is there in my notes and there are judgments to that point. ஃபைனலா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட சொல்லி என்னுடைய டிஸ்கஷன் செஷன்ஸை முடிக்கலாம். ஒரு இபிய அந்த டிகிரி ஹோல்டர் இபி பெட்டிஷனருடைய வருகையின்மைக்காக தள்ளுபடி செய்யப்படுது. ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். வருகையின்மைக்காக தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னா it can be restored and 30 days time was fixed. இதுல ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு இபி. அப்போ காலதாமத மனுவோடு ஒரு அப்ளிகேஷன் ரெஸ்டோரேஷன் போட முடியாதா? 30 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அது போயிருமா? எத்தனை இபினாலும் போடலாங்கிறது வேற விஷயம். பட் அடுத்து இபி போடுவதற்கு முன்னாடி லிமிடேஷன், இபி போடுறதுக்கு உண்டான லிமிடேஷனே முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. 12 வருஷம் லிமிடேஷன் டைம் முடிஞ்சிட்டு, மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன்னா 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ இபி போட்டு எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாத அந்த டிகிரி பேப்பர் டிகிரியா போயிருமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையினாதான் ஒரு அமெண்ட்மெண்ட் டு ப்ரொவிஷனல் கிளாஸ் ஆஃப் ரூல் 105 கொண்டு வந்தாங்க. அதன்படி யூ கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஈவன் ஆஃப்டர் 30 days and you can file it not under section 5 of limitation act but under the amendment, the High Court, Madras High Court amendment. You can file it with delay under the amended 105 rule of order 21 and you can file an application with delay to set aside the order of default and restore the EP. But there is a celebrated judgment on this aspect by Justice Honorable Justice V. Ramasubramaniam, which was followed up to 2023 by various honorable judges of our High Court, relying upon this provision. But this provision is applicable when the EP is dismissed for non-appearance of the execution petitioner. But one important thing, in the judgment எடுத்து கொஞ்சம் படிங்க. 2025 law weekly 250
ப்ளீஸ் நோட் இட் டவுன். நான் கொடுத்த நோட்ஸ்ல இந்த ஜட்மெண்ட் இல்ல. 2020 5 லா வீக்லி 250. This make a difference. If the EP is dismissed not for the non-appearance, EP னுடைய மனுதாரர் அப்பியர் ஆகலேன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணா அந்த 105 ப்ரொவிஷன் டிலே எல்லாம் வந்துடும். இல்லாம வேற எந்த காரணத்துக்காகவாது EP டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா without adjudication, then the limitation is 3 years, and that was discussed in 2025 Law Weekly 250. It is a wonderful judgment. Please read it. This is very important in the examination point of view. Therefore, with this last point, I complete this discussion class, and I thank everyone to spend their time to listen me in this late evening hours. And I must say, best wishes for everyone who are going to write the forthcoming examination. And உங்களுக்கு இன்னும் என் நோட்ஸ் படித்த பிறகும் அந்த 55 ஜட்ஜ்மெண்ட்டை படித்த பிறகும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா don't hesitate to post it to the organizers, and it will be clarified before you enter into your examination hall. I promise you. Thank you very much. Good night. Thank you, sir.